அசுத்தங்களாலும் அன்றாடம் களங்கமாகும் கங்கையை புனிதப்படுத்துவது யார் என்ற கேள்வி ஆங்கீரச மகரிஷிக்கு ஒருமுறை ஏற்பட்டது. அதற்கான பதிலை யாரிடம் எப்படி தெரிந்து கொண்டார் என்று பார்க்கலாம். கங்கை என்றாலே ஒரு புனிதமான நதி. அது வாழ்க்கையின் ஒரு அங்கம். விஷ்ணு பாதத்தில் கங்கோத்ரியில் உற்பத்தியாகி பனி சூழ்ந்த இமயமலையில் தொடங்கி சிவபெருமான் சிரசின் வழி மீது விழுந்து பாகீரதியாகி சமவெளிகளில் பாய்ந்து வங்கக்கடலை வந்து சேர்கிறாள் கங்கை. இந்த புனித நதி மட்டும் ஓடாவிட்டால் வட இந்தியாவே ஒரு பாலைவனமாகத்தான் இருந்திருக்கும். கங்கை பாயும் பிரதேசங்களில் முக்கிய க்ஷேத்திரங்களான தேவப்பிரயாக், ருத்ரப்பிரயாக், ரிஷிகேஷ், ஹரித்வார், அலகாபாத், வாரணாசி, கங்கா சாகர் ஆகிய இடங்களில் கங்கையை தரிசித்து பூஜித்து கங்கையில் குளித்தால் ஒருவன் செய்த பாபங்கள் நீங்கி அவன் புண்ணியவான் ஆகிறான். லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் கங்கையில் குளித்து செல்வதால் தன்னிடம் சேரும் பாபங்களை கங்காதேவி எவ்வாறு போக்கி தன்னை புனிதப்படுத்தி கொள்கிறாள் என்ற உண்மையை உணர்த்தும் கதை. ஒருமுறை ஆங்கிரசர் என்ற மகரிஷி காசி கஷேத்திரம் வந்தார். கங்கையில் குளிக்க அவர் நினைத்த போது அவர் மனதில் ஒரு ஐயப்பாடு எழுந்தது. பாப மூட்டைகளை சுமப்பதோடு வந்து சேரும் கழிவுகளையும் தாங்கிச் செல்லும் இந்த கங்கையில் குளிப்பது அவசியம்தானா என்று அவருக்கு தோன்றியது. எனவே தன் பாதங்களை கூட கங்கையில் நனைக்காமல் கரையோரமாக நடந்து கொண்டிருந்தார் மகரிஷி. இதை கண்டு கங்காதேவி ஏமாற்றமும் வருத்தமும் அடைந்தாள். ஒரு மகரிஷிக்கு பாத சேவை செய்யும் பாக்கியம் தனக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று வருந்தினாள். உடனே ஒரு தபஸ்வினி வடிவில் அவர் முன்பு தோன்றி, தவசிரேஷ்டரே, லட்சக்கணக்கான மக்கள் கங்கையில் குளித்து புனிதமாகிறார்கள். தாங்கள் மட்டும் கங்கையில் பாதங்களை கூட நனைக்காமல் செல்வது ஏன் என்று வினவினாள். மகளே, ஏற்கனவே கங்கை தாங்க முடியாத பாவச்சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறாள். மேலும் கரையிலுள்ள கழிவுகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். எனவே நானும் அவள் சுமையை கூட்ட விரும்பவில்லை என்று பதிலளித்தார் ஆங்கிரச மகரிஷி. அதற்கு அந்த தபஸ்வினி, மகரிஷி அவர்களே, எத்தனை பாவங்களும் அழுக்குகளும் சேர்ந்தாலும் கங்கை களங்கமாவதில்லை. விஷ்ணு பாதத்திலிருந்து வரும் புனித நீர் கங்கையில் ஓடுகிறது. சிவபெருமான் தலையை வருடி வரும் அவள் எப்போதும் புனிதமாகவே இருக்கிறாள். எனவே நீங்கள் இங்கே நீராடி செல்லுங்கள் என்று பணிவோடு கூறினாள். ஒரு சாதாரண தபஸ்வினி கூறிய இந்த வார்த்தைகள் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? இதற்கான விளக்கத்தை நானே தெரிந்து கொள்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு கங்கை கடலுடன் கலக்கும் கங்கா சாகரை அடைந்து தன் மனதில் எழுந்த ஐயங்களை போக்க சமுத்திரராஜனை வேண்டிக் கொண்டார் ஆங்கிரசர். அப்போது சமுத்திரராஜன் அவர் முன்பு தோன்றினான். மகரிஷி ஆங்கிரசர் சமுத்திரராஜனை வணங்கி, கங்கை சுமந்து வரும் பாவங்களையும் அழுக்குகளையும் ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் எவ்வாறு அதனை நீக்கி புனிதமாக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சமுத்திரராஜன், அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. அன்றாடம் தன் வெப்பத்தால் சுட்டெரிக்கும் சூரிய பகவான் என்னில் கலந்துள்ள எல்லா அழுக்குகளையும் எடுத்துக்கொள்கிறான். அவற்றை அவன் ஏற்றுக்கொள்கிறானா அல்லது எரித்து விடுகிறானா என்பது எனக்கு தெரியாது. அந்த விபரத்தை சூரிய பகவானிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றான். மகரிஷி ஆங்கிரசருக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. எனவே மறுநாள் பிரம்ம முகூர்த்தத்தில் கங்காசாகரில் அமர்ந்து சூரிய காயத்ரியை ஜெபித்து சூரியனை வணங்கினார். கீழ்வானில் சூரியன் தோன்றி ஆங்கிரச மகரிஷியை ஆசீர்வதித்தான். அப்போது ஆங்கிரசர், அன்றாடம் ஏற்றுக்கொள்ளும் பாவங்களையும் அழுக்குகளையும் சூரியன் எப்படி நீக்கிக் கொள்கிறான் என்பதை பற்றி கேட்டபோது சூரிய பகவான், நான் எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை, அவற்றை எரிப்பதும் இல்லை, அழிப்பதும் இல்லை. நான் வெறும் கிரியா ஊக்கி. சமுத்திரத்திலிருந்து நான் கிரகித்தவற்றை மேகமாக மாற்றி பரந்த விண்வெளியில் பரப்பி விடுகிறேன் என்று விளக்கமளித்தான். தொடர்ந்து ஆங்கிரசர் மேகத்தை கேட்டபோது தான் மழையாகி பூமியில் விழுந்து விடுவதால் தனக்கு பாப்ப புண்ணியம் பற்றி எதுவுமே தெரியாது என்று மேகம் பதிலளித்தது. ஆங்கிரசரின் சந்தேகம் தீராததால் அவர் பூமாதேவியை பிரார்த்தனை செய்தார். பூமாதேவி பிரத்யட்சமானாள். தாயே, உன் மீது விழும் மழை நீரால் நீ மரம், செடி, கொடி, பூக்கள், பழங்களை உற்பத்தி செய்கிறாய். புண்ணிய நதிகளில் நீராடும் மக்களின் பாவங்களையும் கழிவு
கழிவுகளையும் சுமந்து வரும் நீரால் நீ உருவாக்கும் தாவரங்கள் பாவத்தின் சுமையால் உண்டானதல்லவா? அவற்றை புனிதமாக்க நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு பூமாதேவி, மகனே, என் மீது விழும் மழை நீரில் எந்த பாவமும் அழுக்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் உற்பத்தி செய்யும் மரம், செடி, பூ, பழங்கள் உபயோகப்படுத்தப்பட்டு கழிவுகளாகி என் மீது விழும்போது அவற்றை மழை நீரில் கலந்து கங்கையில் கரைத்துவிடச் செய்கிறேன். கங்கை அந்த பாவங்களை எப்படி போக்கிக் கொள்கிறாள் என்பது கங்காதேவியிடமே கேட்டு தெரிந்து கொள் என்று கூறி மறைந்து விட்டாள். ஏதோ ஒரு தேடலுக்காக எங்கெங்கோ சென்று யார் யாரிடமோ பேசிய பின்பு புறப்பட்ட கங்கை கரைக்கே வரும் நிர்பந்தம் ஆங்கிரச ரிஷிக்கு ஏற்பட்டது. அப்போது அவர் ஏற்கனவே சந்தித்த தபஸ்வினி அங்கு நின்று கொண்டிருந்தாள். ஆங்கிரசர் அவளை அணுகி, மகளே, என் கேள்விக்கு விடை காண எங்கெங்கோ சென்று வந்தேன். இன்னும் என் கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை என்றார். அப்போது அந்த தபஸ்வினி தன் சுய உருவில் கங்காதேவியாக ஆங்கிரச மகரிஷி முன்பு நின்றாள். மகரிஷி அவர்களே, தங்கள் சந்தேகத்தை இப்போது நான் போக்குகிறேன். ஒரு தடவை நான் சிவபெருமானிடம் அன்றாடம் நான் ஏற்றுக்கொள்ளும் பாபங்களை போக்கிக் கொள்வது எப்படி என்று கேட்டேன். அதற்கு அவர், புண்ணியாத்மாக்களான மகரிஷிகளும் தபஸ்விகளும் எப்போதெல்லாம் உன்னை தொட்டு நீராடுகிறார்களோ அப்போதெல்லாம் நீ புனிதமடைகிறாய். நீ ஏற்றுக்கொண்ட பாபங்களும் அவர்களை சென்றடைவதில்லை. அவர்கள் மேலும் புனிதமாகிறார்கள் என்று சிவபெருமான் கூறினார் என்று கங்காதேவி விளக்கம் தந்தாள். அதற்காகத்தான் நீங்கள் நீராடாமல் சென்றபோது நான் வருத்தமடைந்தேன். தங்கள் பாதங்கள் என் மீது படவில்லையே என்று ஏங்கினேன் என்றும் கூறினாள். மகரிஷி ஆங்கிரசர் மனதில் எழுந்த கேள்விக்கு இப்போதுதான் சரியான விடை கிடைத்தது. இந்த உண்மை தெரியாமல் கங்கையில் நீராடாமல் சென்ற தன் செயலுக்காக அவர் வெட்கப்பட்டு மனம் வருந்தினார். உடனே அவர் கங்கையில் புனித நீராடி கங்கா பூஜை செய்து கங்கையை வணங்கி தன் தவறுக்கு பிராயச்சித்தம் தேடினார். ஒரு புனிதரின் பாதம் பட்டு தன் பாவச்சுமை குறைந்ததை எண்ணி கங்காதேவி மனமகிழ்ந்தாள். இத்தகைய கங்கையின் பெருமை நமது புராண இதிகாசங்களில் கூறப்பட்டுள்ளது. வால்மீகி ராமாயணத்தில் மகரிஷி வால்மீகியாலும் கூறப்பட்டுள்ளது. இறைவா, நான் பொன்னையோ பொருளையோ புகழையோ பதவியையோ உன்னிடம் வேண்டவில்லை. எனக்கு மறுபிறவி இருந்தால் என்னை கங்கை கரையில் உள்ள மரத்தில் கூடு கட்டி வாழும் குருவியாக படைத்துவிடு. தினமும் கங்கையை தரிசித்து அவள் நீரால் என் உடலை நனைத்து என் தாகத்தை தணித்து தினமும் பாவமில்லா ஜீவனாக வாழுவேன். இல்லையேல் கங்கையில் என்னை ஒரு மீனாகவோ ஆமையாகவோ தவளையாகவோ பிறக்கச் செய்துவிடு. கங்கையே மோட்சமாக எண்ணிக்கொள்கிறேன் என்று மகரிஷி வால்மீகி கூறும் வாசகங்களில் விளக்கப்பட்டுள்ளது. கங்கையின் பெருமையை புனிதர்கள் நீராடி புனிதப்படுத்தும் கங்கையாக நாம் புரிந்து கொள்வோம். தன்யோஸ்மி.